நீங்க கொள்கை என்ற என்ன கொள்கை உங்களுக்கு? என்ன கொள்கை உங்களுக்கு? திமுகவை எதிர்க்கிறேன் என்று திமுகவுடன் அடிபணிவு தான் உங்கள் கொள்கையா? செங்கோட்டையன் மாதிரியான இன்னும் மூத்த தலைவர்கள் வருவார்னு சொல்றாரு நேத்து. இது என்னங்க வீட்டுல சமையலுக்கு காய்கறியை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு மிஷனரி அரசியல் அவர் செய்யறாரு, அவ்வளவுதான் சொல்லுவேன் நாங்க. மிஷனரி அரசியலா? ஆமா, அவர் செய்யறது ஒரு மிஷனரி அரசியல். என்ன மிஷனரி சார்? யாரை சந்திச்சிருக்காரு விஜய்? நீங்க யாரா சொல்ல முடியுமா? கதை கேட்டிருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும், முன்ன கூட கதை கேட்டுட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷன்ல தோத்தா மறுபடியும் நடிக்க போவார். தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி, அதுதான் எல்லாருக்கும் தெரியுது. அதை வீழ்த்துவதற்கு என்ன 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 ஆதவ அர்ஜுனா திமுகவுடைய ஒரு பிரம்மாஸ்திரங்க. ஆமா, அவர் திமுக என்ன சொல்றதோ அதை செய்வார். நீங்க ஆதவ அர்ஜுனா இருக்கும் வரை நடிகர் விஜய்க்கு தமிழக அரசியலில் எதிர்காலமே இல்லை. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நேற்றைக்கு ஈரோட்டில் நடந்த தாவேகா தலைவர் விஜய்வினுடைய பிரச்சார கூட்டம் இல்லை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு காலையில் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களே சொல்கிறாரு. ஸோ மாஸ் காட்டியிருக்காரு விஜய் அப்படின்றாங்க. விஜய் அவர்களுடைய பேச்சில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக அதை எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க? நேற்றைக்கு விஜய் அவர்கள் தீய சக்தின்னு சொன்னதை நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம், தீய சக்தி அப்படிங்கிறத தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டே தான் இருக்கோம் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் கோட் பண்ணுறாரு. பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? விஜய் அவர்கள் நேற்று பேசிய ஸ்பீச்சில் ஏதாவது முன்னேற்றம் பார்க்குறீங்களா? முதல் விஷயம், நேற்று கூட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் வரக்கூடிய அளவு மிக சிறப்பான ஒரு கூட்டம் வந்திருந்தது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே போல் விஜய் அவர்களுடைய பேச்சில் படத்துக்கு படம் வசனங்கள் மாறுறது போல் இந்த படத்தில் கொஞ்சம் ஆக்டிங் ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த இடத்துல. ரெண்டாவது, அவர் மெசேஜ் உணர்வு பூர்வமாக பேசினார். நீங்கள் ஆக்டிங் இல்லை அவருடைய மிகப்பெரிய பலமே அவர் ஒரு நல்ல கதை கேட்பார், நல்ல கதை சொல்லுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவர், காட்சிகளை இயக்குநர்களோடு தேர்ந்தெடுத்து ஒருங்கிணைந்து உருவாக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் நேற்றைய அந்த ஈரோடு கூட்டத்தை ஒரு திரைப்பட காட்சியாக மிக சிறப்பாக தத்ரூபமாக திட்டமிட்டு என்ன சொன்னால் மக்களிடம் நம்ம நம்ப வைக்கலாம் அப்படின்ற வகையில் திமுகவை தான் ஏதோ எதிர்ப்பது போல, திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே பிம்பம் தான் என்பது போல ஒரு பொய்முகத்தை அவர் காட்டியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் தமிழகத்தில் இன்றைக்கு திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியாக அதிமுக, பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்கிறது. திமுகவை வீழ்த்துவதற்கான, அதாவது திமுகவை இந்த கூட்டணி வீழ்த்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை மக்களிடையே ஏற்பட்டிருக்கு. அப்போ எப்பவுமே இங்கே தமிழக தேர்தலை பொறுத்தவரை 2 கட்சிகளுக்கான ஒரு வாக்கு வங்கி ஒரு குறிப்பிட்ட சில சதவீதம் தான் மிஸ் ஆகுது. கடைசியில் இப்போ திமுக மேலே மிகப்பெரிய அதிருப்தி, எல்லா விதத்துலையுமே மக்களுடைய அதிருப்தி. அந்த வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு 10லேருந்து 15% ஓட்டுக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்று விடக்கூடாது. அந்த வாக்குகளை ஏதோ விஜய் வெற்றி பெறுவார் என்று நம்பி விஜய்க்கு வாக்களிப்பதன் மூலம் திமுக வெற்றியை பறித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அந்த வகையில் தன்னுடைய அரசியலுக்கு ஒரு அடித்தளத்தை தான் விஜய் அமைத்து கொடுக்கிறார். இந்த இடத்துல விஜய் ஜெயிக்க வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது விஜயோட நோக்கம் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான், தனக்கு ஒரு அரசியல் அடையாளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் தான் விஜய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, அப்ப எடுத்த உடனே திமுகவை அழிச்சு அந்த இடத்துல அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறத நிதர்சனத்தை விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப படிப்படியா மேல வரணும், எதிர்கட்சி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நியாயமான விஷயம் தானே? அப்படி நீங்க சொல்றிய கூற்று இல்ல, அப்படி இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் மக்கள் விரோத தீய சக்தி திமுக, அவர் பாணியிலே சொல்றேன். இதெல்லாம் பாஜக சொன்னதை அவர் அப்படியே ரிப்பீட் பண்றாரு. அம்மா ஜெயலலிதா அம்மா சொல்கிறது, ஆமாம், தீய சக்தி திமுகன்றது ஜெயலலிதா அம்மா சொன்னது. இதை நாங்கள் இப்போ இல்லை, 25 ஆண்டு காலமாக நாங்கள் தமிழ்நாட்டில் தீய சக்தி திமுகன்றதில் உறக்க சொன்னது பாஜக தான். 25 ஆண்டுகள்ன்றீங்க, ஏறக்குறைய அந்த டைம்லலாம் ஸ்டார்டிங்கில் கூட்டணியில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கூட்டணி இருக்கக்கூடிய சூழ்நிலை வாஜ்பாய் அவர்களுடைய அந்த கவர்மெண்ட்டில் பாஜக வேணும்னு சொல்லி அன்றைய முதல்வர்
திரு கருணாநிதி அவர்கள் ஏற்படுத்திய ஒரு கூட்டணி தான் அந்த கூட்டணி. இல்ல 25 ஆண்டுகளா தீய சக்தின்னு சொல்றோம்னு சொன்னீங்களே, ஆமா. அதனால அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப அரசியல்ல எல்லாரும் ஒரு விஷயம்தான், கொள்கைகள் வேறா இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி, தமிழக மக்களின் மகிழ்ச்சியை முன்னிறுத்தி, இன்றைக்கு போதை கலாச்சாரம், இன்றைக்கு பாலியல் குற்றங்கள், இன்றைக்கி தொடர் அரசியல் படுகொலைகள், பெண்கள் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது, விலைவாசி ஏற்றம், எல்லா விதத்திலையுமே இன்றைக்கு 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 66 தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கிறாங்க. 66 தேர்தல் வாக்குறுதிகள் அரைகுறையாக நிறைவேற்றிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. இன்றைக்கு எல்லாத்திலையும் ஊழல், எல்லா விதத்திலையுமே மக்களுடைய நம்பிக்கை இழந்த திமுகவை இன்றைக்கு அழிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இருக்கிறது. இதை அப்புறப்படுத்த வேண்டிய திமுகவை, வீழ்த்தப்பட வேண்டிய திமுகவை இன்றைக்கு ஒன்றிணைந்து எல்லாரும் அந்த திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை மட்டும்தான் எடுக்கணும். இது தனிநபர் யார் முதல்வராவது என்பது முக்கியமல்ல, யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, யார் முதல்வராக கூடாது என்பதுதான் இதுல இல்ல. முக்கியமான அது விஷயம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கருத்து, உங்களுடைய கருத்து, பாஜகவினுடைய கருத்து. விஜய் என்ன சொல்றாருன்னா, 2026ல களத்துல இருப்பவங்களை மட்டும்தான் நாங்க எதிர்க்கிறோம், களத்துல இல்லாதவங்க இல்ல களத்திற்கே சம்பந்தம் இல்லாதவங்களை நாங்க எதிர்க்க மாட்டோம், நீங்க கேக்குறதுக்காகலாம் உங்களை எதிர்க்க முடியாது பாஸ் அப்படிங்கிறது யார சொல்றாரு? உண்மையிலே அவர் என்னன்னா, இல்ல களத்துல இல்லாதவங்க இல்ல அவர் சொல்றது விளக்கம் சொல்ற. உண்மையிலே இன்றைக்கு அவர் களத்தில் இல்லை, அவர் தான் களத்தில் இல்லை. இன்றைக்கி அவர் தன்னைத்தானே மிகைப்படுத்தி கொண்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் கூட என்னோடய அறிக்கையில் சொல்லியிருப்பேன், நாணரவுடி அப்படின்னு வடிவேலு பாணியில் அவர் பேசுகிறாருன்றது நான் சொல்லியிருப்பேன். களத்தில் இல்லாதது அவர் மட்டும்தான். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்காரு, 2-3 கூட்டங்கள் நடத்தியிருக்காரு. அந்த கூட்டங்களில் தன்னுடைய கையாலாகாத தனத்தால் 41 உயிர்களை பலிவாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறாரு. அதற்கு நீதி கேட்டு போராடக்கூடிய தைரியமும் இல்லை. இன்றைக்கு கட்சியையும் தொண்டர்களையும் அடகு வைத்து தன்னுடைய சுயநலத்திற்காக, திமுகவிற்கு பயந்து, இன்றைக்கு தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்காக, தன்னுடைய எதிர்கால திட்டத்திற்காக திமுகவிற்கு துணை போகிறார். பாஜகவை விட அதிகமா திமுக தான் சார் எதிர்க்கிறாங்க. எப்படி திமுகவுக்கு துணை? திமுகவை எதிர்ப்பது என்பது மேடையில் அலங்கார பேச்சுக்கள், இந்த எழுதி கொடுத்த டயலாக்க பேசுறது பாஜக, இது திமுக எதிர்ப்பதில்லை. அவர் களத்தில் திமுகவுக்கு அதையாவது பண்றாங்க, பாஜகவை சீண்ட கூட மாட்டேங்கிறாங்களே. சிஎம் பேசும்போது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றாரு, அதை அதுக்கப்புறமா திருத்திக்கிட்டாரு, நம்ம அதை வரவேற்கணும். ஆனா இந்த பக்கம் பிரதமரை பேசும்போது மோடிஜின்னு பேசுறது, மிஸ்டர் PM சார் அப்படின்னு பேசுறது, மரியாதையா தானே பேசுறாங்க. இதெல்லாமே நமக்கு என்ன காட்டுது? திமுக அட்டாக்கு தானே காட்டுது. நீங்க அதாவது அதாவது எல்லாரும் அவங்க அணில் குஞ்சுகள்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஆர்வமுள்ள ஒரு அடிப்படை தேவைகள் மேலே எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு இளைஞர் பட்டாளம் அவர் பின்னாடி இருக்கிறது. அந்த இளைஞர் பட்டாளங்க ஒரு அரசியல் அறிவை அவர்களுக்கு உருவாக்கணும். அவர்களை நீங்கள் சினிமா பாணியில் தூண்டிவிட்டு வீர வசனங்கள், வெற்று வசனங்கள் பேசி நீங்கள் ஏதோ திமுகவை எதிர்ப்பது போல ஒரு பாவலா காட்டக்கூடாது. திமுகவை எந்த இடத்துல எதிர்த்திருக்காரு, எந்த பிரச்சனையில் அவர் தலையிட்டிருக்காரு? எத்தனையோ தமிழகத்தில் நடந்த அரசியல் படுகொலை நடந்திருக்கு, தமிழகத்தில் எத்தனையோ வாழ்வு உரிமை பிரச்சனைகள் நடந்திருக்கு. இன்றைக்கி திருவள்ளூரில் ஒரு மாணவன் செவுரு விழுந்து இறந்துட்டான். இந்த மாதிரி ஒரு 2 பசங்க தண்ணி அடிக்கிறானுங்க, பசங்க போட்டு எவ்வளவோ பிரச்சனைகள். ஒரு பிரச்சனைகளுக்கு வாய் திறக்காம கூட்டங்கள் போடும்போது மட்டும் அரசு அப்படின்றாங்க திமுகவை. இங்க நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்றாங்க, பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க, பெரியார் பேரை சொல்லிட்டு சமூக நீதி ஆட்சி நடத்துறோம் சொல்றீங்க, ஆனா நீங்க சமூக நீதியோட நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற விமர்சனம் வைக்கிறாங்க. இதெல்லாம் விமர்சனம். அதாவது எல்லாமே நீங்க விமர்சனங்கள், அலங்கார பேச்சுக்கள், அரசியல் அல்ல. அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது. நேற்று ஈரோட்டில் போட்டு மஞ்சள் அப்படின்னு பேசிட்டா ஈரோடு அல்ல, காளிங்கராயன் அப்படின்னு பேசினார். காளிங்கரோடைய வரலாறு அன்றைக்கி எழுதி கொடுத்தது பேசுறது மட்டும் இல்லை. இன்றைக்கு மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு ஒவ்வொரு இந்த 5 ஆண்டு காலம் கண்ணை மூடி இருட்டில் இருந்து போல் இருந்து கொண்டு திமுகவை எந்த இடத்திலும் விமர்சிக்காமல் தன்னுடைய படங்களுக்காக அவர் ரொம்ப அடிமை போல இருந்துட்டு திடீர்னு கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்க முதல்வர் கனவில் இன்றைக்கு பேசுறது எல்லாமே ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல் நாடகம் என்பதுதான் உண்மை. நான் அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவின் விலை போய்விட்டார் என்று எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, திமுகவை
இன்றைக்கு வீழ்த்தக்கூடிய சக்தியாக அதிமுக பாஜக கூட்டணி வந்துவிட்டது. அந்த வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகளை மக்களிடமிருந்து ஏமாற்றி தான் ஏதோ வெற்றி பெறப் போவது போல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு கட்டமைத்து அவர் அந்த பிம்பத்தை உருவாக்கி திமுகவை ஜெயிப்பதற்கு அவர் துணை போகிறார். அவருடைய திட்டம்னா எதிர்காலத்தில் தான் மட்டும்தான் அரசியல் இருக்குன்ற திட்டம். எங்களுடைய திட்டம்னா இனி திமுக ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் திமுக ஆட்சியில் இருப்பது இன்றைக்கு தமிழகத்தின் சாபக்கேடு. திமுகவுடைய அழிவில் தான் தமிழகத்தின் வளர்ச்சி இருக்கிறது என்பதில் பாஜகவும் அதிமுகவும் உறுதியாக இருக்கிறது. ஓகே, ஆனா இன்னைக்கு இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா தான் நான் பாக்குறேன், பாஜகவினுடைய கருத்தா நான் பார்க்கல. ஏன்னா தொடர்ந்து இவ்வளவு காலமா விஜய் வந்து திமுகவுக்கு மறைமுகமா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு நீங்க சொல்றீங்க. ஆனா அதே இத்தனை ஆண்டு காலமா தான் கடந்த 1.5 ஆண்டு காலமா தான் பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா விஜய ஒரு மாதிரி சுகர் கோட்டடா தான் விமர்சிக்கிறாங்க. விமர்சனம் அப்படிங்கிறதே இல்லாம இருந்துச்சு, இப்ப விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு மாதிரி சுகர் கோட்டடா இருக்குன்னு நான் பாக்குறேன். அப்ப ஏன் இந்த தடுமாற்றம் பாஜகவுக்கு? விஜய விமர்சி ஒரு தடுமாற்றம் இல்லை, நான் கட்சியுடைய நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். இப்போ என்னுடைய வருத்தம் என்னன்னா, இப்பொழுதும் சொல்கிறேன், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வலிமையான இது போன்ற கூட்டணியில் விஜய் போன்றவர்கள் இணைய வேண்டும். இணைந்தால் மட்டும்தான் திமுகவை முழுமையாக அப்புறப்படுத்த முடியும். இல்லை இதை முழுக்க சொல்கிறேன், இதை முழுக்க, அதாவது இத்தனை நாளாக எல்லாருமே என்னன்னா ஒரு திமுகவை தீய சக்தி திமுகவை ஒழிக்கணும் அப்படின் போது ஒரு இணைப்பை உருவாக்குவதற்கு அவங்க தரப்புலையும் எல்லாரும் வந்து அதாவது அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி திமுகவோடு ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை பேசியிருக்கிறார்கள். அந்த வியாபாரத்தினுடைய உச்சகட்ட நாடகம் தான் நேற்று நடந்திருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு யாரோட பேசிய வியாபாரம்? திமுகவோடு. ஆமா, திமுகவோட அவர் அரசியல் வியாபாரம். இன்னைக்கு அவரை சுற்றி இருக்கிறது மக்களிடம் பணத்தை கொள்ளையடித்த லாட்டரி புள்ளிகள், மக்களிடம் கொள்ளையடித்த மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள் அவரை சுற்றி அவரை இயக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிஷனரி அரசியல் அவர் செய்யறாரு, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். மிஷனரி அரசியலா? ஆமா, அவர் செய்யறது ஒரு மிஷனரி அரசியல். ஏன்னா மிஷனரி அப்படின்ற போது என்னன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திமுக இந்து விரோத அரசியலை செய்கிறது. அந்த அரசியல் நிலைப்பாட்டை அவர் எடுக்க முயற்சிக்கிறார். ஏன்னா அதன் அடிப்படையில் தான் அவர் ராகுல் காந்தியை சந்தித்ததும். ராகுல் காந்தியை சந்தித்து, ஏன்னா உண்மையிலே இன்றைக்கு அவருக்கு தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழகத்திற்கு மத்திய அரசு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு நாளாவது ஏன் பிரதமரை அவர் சந்திக்கவில்லை? மத்திய தமிழகத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, மத்திய உள்துறை அமைச்சர் இது குறித்து நடவடிக்கை வேண்டும் ஏன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல? எல்லாத்தையும் கேட்டு தமிழக அரசு தரப்புல இருந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. எம்பிக்கள் போய் நேர்ல அங்க குறிப்பிட்ட அமைச்சர்களை மீட் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருந்தும் நடவடிக்கை எடுக்காம விஜய் போய் கேட்டா கொடுத்துருவீங்களா? அப்படி இல்லை. முதல்ல நீ மக்களுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும். தமிழக அரசு நாடகம் ஆடுது. தமிழக அரசு பணம் கேட்குது, பணம் கொடுத்தா கணக்கு கொடுக்கறதில்ல. நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அமைச்சர் தெளிவாக குறிப்பிட்டார், இதுவரை மத்திய அரசு கொடுத்த பணத்திற்கு திமுக கணக்கு கொடுக்கவில்லை. இன்னைக்கு ஊரக வளர்ச்சித்துறை பற்றி, இன்றைக்கு மகாத்மா காந்தி திட்டங்களை பற்றியெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறார். இன்றைக்கு என்ன ஆச்சு, ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஜல்ஜீவன் திட்டத்தை நம்மளுடைய பிரதமர் அறிமுகப்படுத்தி பல ஆயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை ஒதுக்கினா எங்கே போட்டிங்க? கிராமங்களில் குழாய் இருக்குது, தண்ணி இல்லை. டாய்லெட்டுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் டாய்லெட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஏழை பெண்கள்லாம் இன்றைக்கி ஒதுங்குவதற்கு டாய்லெட் கூட இல்லாமல் 70 ஆண்டுகள் இருந்தது. பிரதமர் டாய்லெட் கட்டி கொடுத்தாரு. எங்கே இருக்குது அந்த டாய்லெட்டு? எல்லாத்திலையும் மத்திய அரசு திட்டங்களை எல்லாத்திலையுமே ஊழல். ஆதாரப்பூர்வமாக நீங்கள் கேமரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்போ கூட திருவள்ளூர், இங்கே இருக்க திருவள்ளூர் வந்து என்னால் நிரூபிக்க முடியும். எல்லா மாவட்டங்களிலும் ஊழல், வீடு கட்டும் திட்டத்தின் ஊழல். இன்றைக்கு எல்லா திட்டங்களிலும் திமுக அரசு தவறு செய்கிறது. நிர்மலா சீதாராமன் ஆதாரப்பூர்வமாக ஒரு மத்திய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க, ஏங்க கொடுத்த காசு கணக்கு கொடுங்க. அதாவது பட்டியலின மக்களுக்கு ஏறத்தாழ 1500 கோடி ரூபாய் ஒதுக்குனா பட்டியலின மக்களுக்காக செலவிடலை. அந்த திட்டத்தை மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திமுகவுடைய பித்தலாட்டங்கள் ஏராளம். இதெல்லாம் வந்து அடிப்படையில் விஜய் புரிஞ்சிக்கணும். முதல்ல ஏதோ வந்து நான் வந்து அழகாக அரசியல் பேசி களத்தில் இல்லாதவங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு நீங்கள் வந்து, அதாவது இந்த மாதிரி நாடகம். யாரை குறிப்பிடுறாரு களத்தில் இல்லாதவர்கள் அப்படின்ட்டு? அதிமுகவையா, பாஜகவையா, இல்ல நாம் தமிழர் கட்சியவா, யாரை சொல்றாரு? அவர் வந்து குருடு இல்லைங்க, அவர் கண்ணு நல்லா தெரியுது. அவர் சீமான சொல்லலாம், ஒருவேளை சீமான சொல்லலாம். 8% வாக்கு வச்சிருக்காங்க. இல்ல சீமான் தான் அவரை விமர்சிக்கிறார். பாஜக அவரை விமர்சிக்கவில்லை. இப்பொழுது கூட நான் விமர்சிக்கவில்லை. என்னுடைய வருத்தத்தை, கோபத்தை ஒரு சகோதரராக, மரியாதைக்குரிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவருடைய என்னுடைய கோபத்தை தான் சொல்றேன். நான்
நீங்கள் வந்து உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சி செய்யக்கூடிய இன்றைக்கு உங்களுடைய நண்பர்களிடத்துல உங்களுக்காக வந்து வேலை பார்க்கக்கூடிய வாரும் உங்களுடைய இயக்கத்தில் நீங்கள் இது பண்ணாதீங்க. முதல்ல சந்திங்க. ஒரு விஜய் இது வரைக்கும் எத்தனை பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு, எத்தனை அரசியல் தலைவர் சந்திச்சிருக்காரு, யாரை சந்திச்சிருக்காரு விஜய்? நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? கதை கேட்டிருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் முன்ன கூட கதை கேட்டுட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷனில் தோத்தா மறுபடியும் நடிக்க போவார். நான் சொல்கிறேன், முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து எடுத்தவொடனே நான் என் தலைமையில் கூட்டணி, நான் முதல்வரால் கூட்டணி, அப்படி இல்லைங்க. எல்லாருமே அதைத்தானே சார் விரும்புவாங்க. இல்ல நீங்க விஜய் முதல்வராக வரணுன்றதுல எல்லாருக்கும் ஆசைப்படுறாங்க. அதுல எந்த வித தப்பு இல்லை. அதுக்கேற்றா போல நீங்க உங்களை நேர்மையாக மக்களின் எண்ணத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள். திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு திட்டமிடுங்கள். உங்களுக்கு அதுக்குதான் நாங்க திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல திமுகவுக்கு மறைமுகமா ஆதரவா செயல்படுறாரு அப்படின்ட்டு. திமுகவினர் தொடர்ந்து விஜய வந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, இந்த தரப்புல இருக்கவங்க எல்லாருமே. அதையும் தாண்டி விஜய் அவர்கள் திருப்பரங்குன்றம் விஷயம் பத்தி பேசல, மௌனம் வந்து சம்மதத்திற்கு அறிகுறியா? அப்ப பாஜகவுக்கு ஆமா விஜய் பாஜக கேட்டோம், நாங்க கேட்டோம், ஏன் திமுகவின் முதுகுக்கு பின்னால் ஏன் ஒளிந்து கொள்வீர்கள் விஜய்? திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஏன் துணிந்து ஒரு கருத்து நீங்கள் சொல்லவே இல்லை? எத்தனையோ இந்து கடவுள்களை விமர்சிக்கும் போது ஏன் ஒரு கருத்து சொல்ல? முதல்வர் வந்து இந்து பண்டிகைக்கு மட்டும் வந்து வாழ்த்து சொல்ல, ஏன் ஒரு கருத்து சொல்லல? எந்த கருத்துமே சொல்ல மாட்டேன். என் பொதுக்கூட்டத்தில் மட்டும் நான் ஒரு வீரவசனம் பேசி தீய சக்தின்னு சொல்லிடுவேன், இல்லை அங்கிள்னு சொல்லுவேன், இல்லை வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஒரு பேச்சில் ஒரு பரபரப்பை உண்டாக்குவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த ரீசெண்டாக வந்த 10 படங்களுடைய காட்சிகளை போல தான் அவருடைய வசனங்கள் இருக்கும். வீர வசனங்கள் வெற்று வசனங்கள் எடுபடாது. மக்கள் வந்து ஏமாளிகளும் அல்ல. சினிமா நல்லா பார்ப்பாங்க. நல்லா நேற்று எல்லாரும் பார்த்து, நாங்களாம் பார்த்து, நல்ல கூட்டம், நல்லா பேசினார். நாங்களும் கூட சொன்னோம் நல்லா பேசினார். ஆனால் அதில் என்ன லாபம் இருக்குது? ஒரு லாபமும் இல்லை. இன்றைக்கு 68,000 பூத்துகளில் இன்றைக்கு எல்லாருமே BLA போட்டிருக்கோம், நாங்கள் போட்டிருக்கோம், ADMK போட்டிருக்கோம். எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி இருக்குது. நீங்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பூத்து கமிட்டியை போட்டிருக்கணும். ஒரு பூத்துக்கு ஒரு 10 பேராவது உங்களுக்கு இருக்கணும். ஒரு பூத்துல வந்து குறைந்தபட்சம் 10 டேபிள் போடணும், 10 பேர் உட்காரணும். ஏன் போடலன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு இவ்வளவு விஷயம் தெரியலையா, இல்ல போடுறதுக்கான ஆட்கள் இல்லையா, இல்ல அதற்கான வேலை இல்லை? அரசியல் கட்சிக்கான அங்கீகாரம் இல்லாத நான் என்ன சொல்றேன், ஆனா உருவாக்க கூட இல்லை, அந்த கட்டமைப்பே இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்வர் ஆவதில் வந்து இப்போ நாங்க கூட இப்போ நாங்க இருக்கிறோம், இந்த முறை 18.5% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். உண்மையிலே நாங்க 100 சீட்ல நாங்க வந்து தமிழகத்தில் போட்டியிட விரும்புகிறோம், தமிழக பாஜகவினர். ஆனால் பாஜக அலோனா இல்ல பாஜக கூட்டணியில 100 சீட்டு ADMK கூட போட்டியிட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக பாஜக ஆசைப்படுது. எங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் திமுக வீழ்த்தப்பட வேண்டும், மக்கள் ஒரு தீய சக்தி திமுக வீழ்த்தப்பட வேண்டும். அப்போ ஒரு வலிமையான கூட்டணி இருக்கணும். அப்போ ஒரு மிகப்பெரிய கட்சி, தமிழகத்தை ஆண்ட கட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதான் வழிவந்த கட்சி, அவர்களை வாரிசாக இன்றைக்கு அவர் எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த தலைமையின் கீழ் வரும்பொழுது நம்ம திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் தியாக மனப்பான்மையோடு இன்றைக்கு குறைந்த அளவு சீட்டில் தான் போட்டியிட போகிறோம். ஆக எங்களுடைய நோக்கம் என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும். இப்படி தான் ஒரு அரசியல் கட்சிகள் இயங்க வேண்டும். திமுகவை வீழ்த்தியதற்கு பிறகு அந்த சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருவரும் தங்களை வளர்த்து கொள்ளலாம். திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். அதான் நான் சொல்ல, இப்போ விஜய் இருக்கிறாரு, உண்மையிலே ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் அவர் நேரடியாக வெளிப்படையாக பேசியிருக்கலாம், பாஜக கிட்ட பேசிக்கலாம். எனக்கு இவ்வளோ சதவீதம் வாக்குகள் இருக்கு, விஞ்ஞானபூர்வமாக இது நிரூபிக்கப்பட்ட வாக்குகள் என்கிட்ட இருக்கு. இல்லை அதிமுக அவர் பேசியிருக்கலாம், எடப்பாடி அவர்கிட்ட பேசியிருக்கலாம். இன்டைரக்டாக பேசினா வெளிப்படையாக டைரக்டாகவே பேசிடலாம். நீங்கள் பேசிட்டு நான் திமுக வீழ்த்த காத்திருக்கேன், எனக்கு இந்த டிமாண்ட் இருக்கு, நான் முதல்வர் நாற்காலியில் அமர விரும்புகிறேன், அதற்கு எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு பேசுங்க. தகுதி இருந்தால் அந்த வாங்குங்க. தகுதி இல்லைன்னா யார் முதல்வர் நாற்காலியில் அமர விடுமோ அவங்களை விட்டு கொடுத்து, யார் அமரக்கூடாதோ அவர்களை வீழ்த்துவதற்கு துணையாக இருங்க. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, அந்த வாக்குகளை அவர் கபலீகரம் செய்ய நினைக்கிறாரு, அதனால எங்களை அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு நீங்க சொன்னீங்க. இல்ல, எங்களுடைய வாக்குகள், அதாவது நடுநிலை வாக்குகள் இருக்கு இல்லையா, எப்பவுமே திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பாங்க. முடிவெடுக்கும் போது அப்போ ஜெயிக்கிற கூட்டணி எது? அதிமுக பாஜக கூட்டணி. ஜெயிக்கிற கூட்டணிக்கு வாக்களிக்கலாம் என்று நினைக்கும் பொழுது நாங்கள் தான் ஜெயிக்கிற கூட்டணி என்று பொய்யாக ஒரு பிம்பத்தை கட்டமைத்து, ஏன்னா லாட்டரி பணம் இருக்குது, மக்களை கொள்ளையெடுத்து பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை செலவு பண்ண தயாராக இருக்கிறாங்க. அவங்க அந்த பணத்தை செலவு பண்ணி அந்த வெற்றி பெறக்கூடிய, வெற்றி மார்ஜின் நிர்ணயிக்கக்கூடிய அந்த 10-15% வாக்களை வாங்கும்போது 3வது இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஆனால் திமுக ஜெயிச்சிருவாங்க அந்த இடத்துல.
இதுதான் நாங்கள் விரும்புகிறோம். இது என்ன முழுமையாக நம்ம வெற்றி பெறணும். இந்த இடத்துல திமுகவை அடியோடு அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அதிமுக, பாஜக, விஜய் கட்சி இருந்தால் முடியும். ஆனால் அந்த சூழ்நிலையை அவர் எடுக்க விரும்பலை. இனிமேல் நாங்கள் வந்து அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து விஜயை முதல் வரவேற்றது பாஜக. விஜய் இந்த பிரச்சனை கூட்டணி இல்ல ஒரு இளைஞர் ஒரு நடிகர் துணித்து வராரு, அவரை நம்ம வரவேற்கணும். எங்களை விமர்சித்த போது கூட நாங்க விஜய் விமர்சிக்கல. அவர் அறியாம பேசுறாரு, புரியாம பேசுறாரு. இல்ல நீட் விஷயங்கள்ல இருந்து பல்வேறு விஷயங்கள்ல அவர் வந்து எங்களை விமர்சனம் பண்ணாரு. ஆமா, விமர்சனத்தை கடுமையாக பண்ணார். நேற்றைய கூட்டத்துல அவர் ஒரு புதுசா ஒரு ஸ்டைல் எடுக்கிறாரு. நேற்று ஒரு விஷயத்துல ஒரு வித்தியாசம் மக்கள் மனசுல பதியல, பேப்பர்ல டிவில வந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இல்ல இது பாருங்க, நீங்களே சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு அப்படின்னு கேட்கும்போது பாஜகன்னு முழக்கமிட்டாங்க. அதாவது அரசியல் எதிரி யாருன்னு போது திமுகன்னு முழக்கமிட்டாங்க. நீங்க இவ்வளவு நாள் மக்கள் இல்லைங்க, இல்ல அவங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய அவங்க கூட்டிட்டு வந்த கூட்டம், அந்த கூட்டம் மிக சிறப்பு. ஒரு கூட்டத்தை கூட செங்கோட்டை நேற்று அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். மரியாதைக்குரிய செங்கோட்டை அவர்கள் நம்முடைய ஜெயலலிதா அம்மாவுடைய மிகப்பெரிய தேர்தல் கூட்டங்களை எல்லாம் நடத்தியவர். நேற்று அவர் அந்த கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறார். இதில் செங்கோட்டையும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம், விஜய்க்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா அந்த கூட்டத்தில் கூட அவங்க வந்து திமுகவுடைய சூழ்ச்சியினால் அந்த 41 பேர் இறந்தாங்க அப்படின்னு தைரியமாக கூட அந்த இடத்துல நேற்று சொல்ல. நீங்கள் கோர்ட்டில் குற்றம் சாட்டினீங்க, அஃபிடவிட்டில் குற்றம் சாட்டுறீங்க, எல்லா பத்திரிகைகளையும் பேசுனீங்க, எல்லாம் பேசுனீங்க. நேற்று ஏன் நேரடியாக சொல்லலை? திமுக சிபிஐ டிக்ளேர் பண்ண முடியும். இதுதான் அப்படி இல்ல நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இன்வெஸ்டிகேஷன் போறதுக்கு முன்னாடியே நீங்க பேசுனீங்க. இந்த உண்மைகள் சிபிஐ உடைய விசாரணையில் வெளியே வரும், நீதிமன்ற தீர்ப்பில் வெளியே வரும் அப்படின்ற பேசக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் கட்சியில் 41 பேர் பாதிக்கப்பட்டாங்க. அன்றைக்கு அந்த சூழ்நிலையை வந்து வெளிச்சம் போட்டு காட்டியது, அவர்களுக்கு ஆதரவாக நின்றது பாஜகவும் அதிமுகவும் தான். அதனால ஏன்னா உண்மை வெளியே வரட்டும், ஆனா அதே சமயம் விஜய் அவர்களுடைய தவறுகளும் அதில் இருக்கின்றது அப்படின்றது எல்லாரும் பேசணும். ஆனால் விஜய் மட்டுமே நாங்கள் குற்றம் சாட்டல. திமுக விஜயை குற்றம் சாட்டியது, விஜய் திமுக குற்றம் சாட்டினார். செந்தில் பாலாஜி தான் பண்ணாருன்னாங்க. ஏன் நேத்து பேசல? அதை நேத்து ஏன் பேசல? அந்த இடைப்பட்ட கேப்ல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இடைப்பட்ட கேப் ஒண்ணுமே இல்லை. அவர் ஒரு குறுகிய கால அரசியலுக்காக, தன்னுடைய சுயநல அரசியலுக்காக அவர் திமுகவுடன் சமரசம் செய்து கொண்டார். என்ன மீட்டிங் பேச விடுங்க, நான் கட்சியை வளர்த்துக்கிறேன், என்ன வளர்த்துக்கிறேன், நானும் உங்களை தான் எதிரின்னு சொல்லுவேன், நான் உங்களை திட்டுவேன், நீங்கள் எங்களை திட்டுங்க, நான் உதயநிதி ஸ்டாலின் திட்டுறேன், உதயநிதி ஸ்டாலின் என்ன திட்டட்டும். இப்படியே நம்ம பத்திரிகையிலையும் டிவிலையும் நம்ம கட்சியை வளர்த்து நான் வந்து அவர்களை தோற்கடிக்கிறேன், நான் உங்களை தோற்கடிக்க மாட்டேன், தேசிய எனக்கு அப்படின்ற ஒரு திட்டம் போடுறாரு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு பாவம் சேர்ந்து விட்டது. இன்றைக்கி திமுக ஆட்சியை மக்களும் இறைவனும் இன்றைக்கு வந்து நிச்சயம் அகற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா எல்லா மக்களுமே எல்லா விதத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லா விதத்துலையும் விலைவாசி உயர்வு. இன்றைக்கு குழந்தைகள் இன்றைக்கி கல்வித்துறையே இன்றைக்கி எத்தனை பள்ளிக்கூடங்கள் தெரியுமா? எத்தனை பள்ளிக்கூடங்கள், எவ்வளவு, அதாவது கலைஞருடைய சிலைக்காக எவ்வளவோ கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இன்றைக்கு கூவத்தை சீரமைக்க 1500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க, கூவத்தை சீரமைக்க. ஆனால் நாற்றமடிக்கும் என்ற ஆட்சியில் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் வந்து இன்றைக்கு பாதுகாப்பாக படிக்க முடியல. எத்தனை அவலங்கள் இந்த ஆட்சியில் நடக்குது. இன்றைக்கு கனிம வளத்தை பேசுறாரு, கனிம வளம் சுரண்டப்பட்டது அப்படின்னு சொன்னார் விஜய். ஆனால் அதை பற்றி ஒரு வழக்கு ஏதாவது போட்டாரா? இல்லை, அது மேலோட்டமாக என்னென்ன எப்படிலாம் கனிம வளத்தை சுரண்டாங்க. அமலாக்கத்துறை இன்றைக்கு வந்து டிஜிபிக்கு கடிதம் எழுதிச்சு, 4500 கோடி ரூபாய்க்கு கடிதம் எழுதிச்சு, 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு கனிம வளம் திருடப்பட்டது, அதை கண்டித்து கடிதம் எழுதினாரா? கனிம வளத்துறை பற்றி நான் பேசுகிறேன், எனக்கு தேர்தல் நிதி கொடுங்க என்ற மாதிரி தான் அவரோட பேச்சு இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய்க்கு இனி நேர்மையான அரசியல் செய்யுங்கள், மக்கள் நல்லா அரசியல் செய்யுங்கள். நீங்கள் அதனால தான் என்னோடய அறிக்கையில் கூட நான் வந்து எழுதின ஒரு விஷயத்தை எழுதினேன். பனையூரில் போய் மீட்டிங் பேசுறது, பனையூரில் போய் பதுங்கி கொள்கிறார். அப்புறம் என்ன இருக்குது அதில்? பனையூரில் போய் பதுங்கிக்கிறாரு, மீட்டிங் பேசுகிறாரு, இதில் என்ன இருக்குது? மக்களை சந்திங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 பத்திரிகையாளர் சந்திங்க, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க. விஜய், நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க. 10 தலைவர்களை கூப்பிட்டு பேசுங்க. எல்லா தலைவர்களும் இன்னைக்கு எல்லா தலைவரும் இன்னைக்கு கருணாநிதி, முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருந்தாருங்க. பலரும் கட்சிக்குள்ள வர இருக்காங்க. இல்ல அதாங்க, நீ வேலை பேசி, நான் தான் சொன்னேன் நேற்று கூட, லாட்டரி பணத்துல மக்களிடம் கொள்ளை அடிச்ச, மக்களுடைய பாவப்பட்ட பணத்துல நீங்க அரசியல் செய்து செங்கோட்டனை விலைக்கு வாங்கினால்
நீங்க இது மாதிரி எத்தனை பேரை விலைக்கு வாங்க முடியும்? விலைக்கு பாருங்க, செங்கோட்டையன் மூத்த தலைவர், அவரை நீங்க அவ்வளவுதான் குறைச்சு மதிப்பிடுறீங்களா? குறைச்சு மதிப்பு இல்லைங்க. இல்ல செங்கோட்டை எதுக்கு இங்க போனாருங்க? செங்கோட்டை எதுக்கு போனாரு? அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டார். இல்ல அதிமுக நீக்கப்பட்ட, நான் என்ன சொல்றேன், அதிமுக இன்றைக்கு பேசினேன் நீக்கிட்டாங்க. இதுதானே சார் ஷார்ட்டா இன்னைக்கு எல்லா அரசியல் லாபங்களையும் ஒரு இயக்கத்தில் அடைந்து ஒரு மூத்த தலைவராக இருந்தவர், நிச்சயமா அவர் போனது துரதிர்ஷ்டவசமானது. அவர் எடுத்தது மிக மிக ஒரு தவறான முடிவு. அண்ணன் செங்கோட்டையன் மேலே எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப மரியாதை இருக்குது. ஆனால் என்னன்னா, இன்னைக்கு அவங்களோட சர்வேவல்னா அவரை சொல்லலை, அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவர் ஆதரவாளர்களுடைய சர்வேவலுக்காக இன்னைக்கு எல்லா தலைவரும் அவங்க வந்து விலைக்கு வாங்க போகிறாங்க. இன்னைக்கு விலைக்கு வாங்கிறதுக்கான பேரங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் இன்றைக்கு தெளிவாக உணர்ந்து விட்டால், மக்களை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் தாங்க நான் சொல்கிறேன். இன்னைக்கு ரஜினிகாந்த் இல்லை, விஜய் இல்லை, எவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும், பெரிய அரசியல் நடிகராக இருந்தாலும், மக்கள் விருப்பத்திற்கு எதிராக ஒரு முடிவை எடுத்தால் தோற்று விடுவார்கள். இன்றைக்கு மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. எங்களுடைய நோக்கம் என்னன்னா, திமுக ஆட்சி 234 தொகுதியிலும் வீழ்த்தப்பட வேண்டும். விஜயும் விரும்புறாரு. அவருடைய அஜெண்டாவும் அதுவா தான் இருக்கு. அதே தான் நேத்தைக்கும் பேசியிருக்காரு. நேத்தைக்கோட டேக்காவே அதுதான். நீங்க தீய சக்தி திமுகவுக்கா இல்ல தூய சக்தி? இப்போ நீங்க ஒரு கிளாஸ் டீச்சர் நல்லா படிக்கிற பையனை கேட்பாரு, கிளாஸ்ல யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க விரும்புறீங்க? நல்லா படிக்கிற பையன் எழுந்து சொல்லுவான். பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய கிளாஸுக்கு கட்டடிச்சு மார்க்கே இல்லாத பையனும், சார் 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு நான் நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. அதுக்கான தகுதி இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கான முயற்சி இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கான முழு முனைப்போடு செயல்படுகிறோமா, திட்டமிடுகிறோமா. இன்றைக்கு யார் இருக்கிறாங்க அந்த கட்சியில? தலைவர்கள் யார் இருக்கிறாங்க? இனிமே வர போறாங்கன்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் மாதிரியான இன்னும் மூத்த தலைவர்கள் வருவார்னு சொல்றாரு நேத்து. இது என்னங்க, வீட்டுல வந்து சமையலுக்கு காய்கறியை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வந்து நம்ம அப்படி இல்லைங்க. தேர்தல் நெருக்கத்துல பாஜகவுல நிறைய பேர் சேர்ந்தது இல்லையா? திமுகவுல சேர்ந்தது இல்லையா? அதிமுகவுல சேர்ந்தது இல்லையா? இல்ல, அது வேறங்க. அதாவது பாஜக என்ற இயக்கம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய இயக்கம். திமுக என்ற இயக்கம் மிகப்பெரிய மாபெரும் திராவிட இயக்கம். இன்றைக்கு திமுக வந்து ஒரு சாதாரண இயக்கம் இல்லை. அண்ணா திமுக மிகப்பெரிய இயக்கங்கள். அந்த இயக்கத்துக்கு வந்து சேர்றதுன்றது வேற. இப்ப இவரு அப்படி ஒரு மாபெரும் இயக்கத்துல இருந்ததுன்னா செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் தன்னோட சுயநலத்துக்காக வராரு. தான் வந்து அந்த கூட்டணிக்கு எதிராக தன் கருத்துக்களை, அவர் கூட்டணி தலைவருக்கு எதிராக பேசுறாரு. அதனால வந்து எல்லா கட்சியிலையும் நீக்கப்படுவாங்க. சார், எப்பவுமே ஒரு விஷயம் தெரியுங்க, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கும் கொள்கைக்கும் ஒரு பெரிய பெரிய மரியாதை. கட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு எல்லா மரியாதையும் கிடைக்கும். கட்சியிலிருந்து போயிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு மிகச்சிறந்த தமிழகத்தினுடைய ஆற்றல் மிக்க தலைவராக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது அவருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய ரசிகர்கள்லாம் எழுச்சியோடு இருக்கிறாங்க. அவர்களை நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க, அவளை ஏமாத்தாதீங்க, உங்கள் கட்சியையும் உங்கள் தொண்டர்களையும் திமுக விட அடகு வைக்காதீங்க, நாடகம் ஆடாதீங்க. தயவு செய்து இந்த தமிழக மக்களுடைய காப்பாற்றுவதற்கு, திமுகவை வீழ்த்துவதற்காக செயல்படுங்கள். திமுகவோட பேரம் பேசி உங்களுடைய எதிர்கால அரசியலுக்காக செயல்படாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஓகே, இப்ப நேற்றைக்கு நடந்த அந்த மீட்டிங்ல டேக்அவேவா என்ன விஷயம் சொல்லியிருக்காரு மக்களுக்கு விஜய்? மக்களுக்கு எந்த விஷயமும் சொல்ல, மக்களுக்கு சொன்ன ஒரே விஷயம்தான், நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு அவர் சொல்ல விரும்புறாரு. மக்கள்கிட்ட வந்து என்னன்னா, நேற்று பார்க்கும்போது இன்னொரு ஷூட்டிங் மாதிரி, ஏன் விஜய் இந்த மாதிரி இருக்கிறாரு, ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் அதை நடத்தினார். அதாவது நீங்கள் பேசுனீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் விஜயோட நல்ல தீவிரமான ரசிகர். விஜயோட நான் இப்போ இல்லை, அந்த முதல் படத்துலேருந்து கடைசி படம் வரைக்கும் விஜய் படம் வந்தால் முதல் காட்சியை பார்க்கக்கூடியவன் தான் நான். அதனால் விஜயை ரொம்ப பிடிக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்பேன். ஜனநாயகம் நேற்று கூட கேட்டாங்க, என்ன நிறைய பேர் கேட்டாங்க. கண்டிப்பாக பார்ப்பேன். விஜயை ஒரு ரசிகராக நான் ரசிப்பேன். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. நீங்கள் அந்த எதிர்பார்ப்பு தான் எனக்கு என் தனிப்பட்ட முறையில் கோவம்னா, விஜயின் ரசிகராக எனக்கு அந்த கோவம். நான் என்ன சொன்னேன், மக்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நல்ல விஷயம், நாங்கள் நல்லா வரவேற்றோம். எங்கள் அண்ணாமலை அப்போ தலைவராக வந்து பயங்கரமாக வரவேற்றார், நயினா நாகேந்திரனை வரவேற்றார், தமிழிசைக்கை வரவேற்றாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ கூட விஜய் யாரும் விட்டு கொடுக்கல. ஒரு அரசியல் கட்சியில் ஒரு இளம் தலைவருங்க, ஒரு இளம் தலைவரை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. அவர் தெரியாமல் தவறு செஞ்சிருக்கலாம், புரியாமல் சிலரோட இணைந்து தவறுகளுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அவர் மாற்றத்தை நோக்கி வரவே. இப்பொழுது கூட எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குங்கள். நீங்கள் உங்களோட தகுதி என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்பால் போல திட்டமிடுங்கள். மேடம், அரசியலில் கூட்டணியில் பேச்சுவார்த்தை தான் மிக முக்கியமான விஷயம். நாங்கள் பார்த்தோம்,
பல இடங்களில் வந்து முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கலை. இங்கே முதல்வர் வேட்பாளர் அறிவித்தோம். உங்களுக்கு தகுதி திறமை இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அதாவது இன்றைக்கு தமிழக அரசியலில் மக்கள் விரும்பினா அவங்க தான் முதலமைச்சர். பொறுப்பில் கட்சி பொறுப்பில் இருப்பவங்கள்லாம் வந்து பொறுப்பாளர்கள் தான், தலைவர்கள் இல்லை. தமிழகத்தில் இன்றைக்கு தலைவர்களே இல்லை. தமிழகத்தில் இந்த தலைவர்கள் யார் என்ற அடையாளத்தை உருவாக்கப் போகிறது 2026 சட்டமன்ற தேர்தல் தான். ஆக நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தீங்க, என்கிட்ட இத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க, இத்தனை இடத்துல என்னால் பூத் கமிட்டிகளை போட முடியும், இத்தனை இடத்துல எலெக்ஷன் டேட் அன்னைக்கு ஒரு 10 டேபிளை போட்டு இந்த பூத்தில் ஓட்டு வாங்க முடியும், இந்த தொகுதிகளில் நான் வலிமையாக இருக்கிறேன். இன்னும் 100-120 நாட்கள் இருக்குல்ல சார், அந்த நாட்களுக்குள்ள இதெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும்? நிச்சயமா முடியாது. தேர்தலை நீங்க அந்த வேலையை அவங்க வெளியே மேபி அனௌன்ஸ் பண்ணாம இருக்கலாம், மேபி உள்ளுக்குள்ள அதற்கான பணி வேகமா போயிட்டு மிக முக்கியமாக எல்லாத்துலயும் வெளியே சொல்லிட்டு ஒரு சிறு உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு வாக்காளர் தீவிர சீர்திருத்தம் எஸ்ஐஆர்ல எங்குமே விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் பெரும்பாலும் 90% பார்க்க முடியல. ஏன்னா எல்லா பூத்லேயும் இதை வந்து நாங்கள் செக் பண்ணோம். நாங்கள் பிஎல்ஓன்னா அவங்களுக்கு தெரியல, பிஎல்ஓ கூட அவங்க போகல. ஏன்னா அரசியல் மேடம், முதல் விஷயம் அவரை நம்பி அரசியலுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல அரசியல் விழிப்புணர்ச்சி அடையணும். அவங்களுக்கு பெரியாருன்னா யார், பெரியார் நல்லது என்ன சொன்னார், கெட்டது என்ன சொன்னார், பெரியார் திமுக எப்படியெல்லாம் திட்டினாரு சொல்லிக் கொடுங்க. வேலுநாச்சியார் சொல்லிக் கொடுங்க. அம்பேத்கருடைய அரசியல் சட்டமைப்பை பற்றி சொல்லிக் கொடுங்க. அம்பேத்கர் எந்த நோக்கில் பயணிச்சாருன்னு சொல்லிக் கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல்ல அம்பேத்கரின் வழியில் பயணிங்க. நீங்கள் வள்ளுவர் கூட்டத்தை பேசுகிறீங்க, வள்ளுவரோட திருக்குறள் படிங்க. முதல்ல திருக்குறள் வழியில் நீங்கள் போங்க. பாஜகவை பற்றி பேசுகிறீங்க, பாஜகவின் ஏகாத்ம மாணவ தரிசனம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கிடைக்கணுன்ற விஷயங்களை பேசுங்க. அண்ணாவை பற்றி பேசுகிறீங்க, அண்ணாவோட எத்தனை புத்தகங்களை நீங்கள் படித்திருக்கீங்க. அண்ணாவை படித்து வளர்ந்தவன் நான், அண்ணாவை படித்து வளர்ந்தேன் நான். ஆனால் நான் வந்து பாஜகவில் இருக்கிறேன் என்றால் இன்றைக்கு அண்ணாவையெல்லாம் அன்றைக்கி வாஜ்பாய் அவர்களால் ஈர்க்கப்பட்டு பல மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து பாஜகவில் பார்த்து சித்தாந்தங்களின் அடிப்படையில் வந்தோம். நீங்கள் கொள்கை என்ற என்ன கொள்கை உங்களது, என்ன கொள்கை உங்களுக்கு? திமுகவை எதிர்க்கிறேன் என்று திமுகவுடன் அடிப்பணிவு தான் உங்கள் கொள்கையா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அவர் தன்னுடைய திரைப்படங்களுக்காக பல 10 ஆண்டுகளாக அம்மையார் ஜெயலலிதாவிடம் இருந்தவர்களிடமிருந்து, கருணாநிதி அவர்களிடம் இருந்தவர்களிடம், முன்னாள் முதல்வர்கள் இருவரிடமே இருக்கக்கூடியவங்களுக்கு சினிமாக்காக பல இடங்களில் பல விதமாக அடிப்பணிந்தவர்கள். உங்களுக்கு எப்படி தான் சரிங்கன்னா, அவரோட சினிமாவில் உருவாக்கிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் என் நண்பர்கள். விஜயை அணுவணுவாக நான் வந்து படிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எதிர்காலத்தில் ஒரு தலைவர் உருவாகிறாரு, நாம் அவரோட பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் வரலாம். ஆனால் அவர் மக்களுக்கு எப்படி செய்கிறாரு, என்ன செய்கிறாருன்றதை நாங்கள் வந்து பத்திரிகையாளனாக நாங்கள் வந்து அதை படிக்கிறோம். நான் என்னை பொறுத்தவரை என்னன்னா, நீங்கள் ஒரே விஷயம்தான், தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி, அதுதான் எல்லாருக்கும் தெரியுது. அதை வீழ்த்துவதற்கு என்ன 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 பதில் வைத்திருக்கிறாய்? ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் எங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன குழந்தைங்கலாம் பண்ற மாதிரி தான் திமுக பண்ணுதுன்றார். அப்ப இதெல்லாம் விமர்சனமா தெரியலையா? இதெல்லாம் அவரே கட்டமைச்சுக்கிறாரு. நானரவுடி தான். அதுல உண்மையிலே நேற்றைய அவர் மக்களுக்கு கொடுத்த மெசேஜ் நானரவுடி அப்படின்னு வடிவேலு பாணியில, வடிவேலு மாதிரியே நேத்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டார். நேத்து அவரே உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். நேற்று நைட்டு தூங்கினாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மக்களிடைய தூக்கத்தை கெடுத்துட்டார் நேற்று. என்னடா இன்னும் விஜய நம்புறோம் இந்த மாதிரி வந்து பேசிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரசிகர்கள் மாசான ஸ்பீச் அப்படின்ட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்களே சார். இல்ல அது நான் என்ன சொல்றேன், அந்த தம்பிங்க எல்லாம் வந்து விஜயோட ரசிகர்கள். நேற்று கூட நான் கூட பார்த்தேன், சினிமாவில் பார்த்துருந்தா நானும் கைத்தட்டி இருப்பேன். நான் ஒரு அரசியல்வாதியாக பார்க்கும்போது என்னால் கைத்தட்ட முடியல. அவங்க சினிமா ரசிகராக பார்க்குறாங்க. மேடம், நேற்று வந்தவங்க எல்லாருமே, பார்த்தவங்க எல்லாருமே சினிமா ரசிகர்கள், அவங்க அரசியல்வாதிகள் இல்லை. தங்களுடைய பகுதிகளில் எத்தனை மக்கள் பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்? நீங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி வீட்டில் நல்ல மகனாக இருக்கணும், எப்படி வந்து தாங்கள் வசிக்கின்ற பூத்தில், தாங்கள் வசிக்கின்ற பகுதியில், தாங்கள் வசிக்கின்ற தெருவில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பயிற்சியை கொடுக்கணும். நீ எல்லாரோடையும் பழகுன்னு சொல்லணும், எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்குன்னு சொல்லணும்.
அதை சொல்ல மாட்டாரு. ஏன் அப்படி சொன்னான்னா எல்லாம் பாஜக கூடவும் அதிமுக கூட தான் அவங்க எல்லாருமே டிராவல் பண்ணுவாங்க. திமுக கூட யாரும் டிராவல் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்ப களத்துல இருக்கக்கூடிய திமுக மட்டும்தான் என்னுடைய எதிர்ப்பு 2026ல திமுக சாவேகா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் கொடுத்துட்டு போயிருக்காருங்கிறத நான் பாக்குறேன். அவருக்கு வாக்குகளா பொறுத்த வரைக்கும் மேடம் ஜெயலலிதா அப்படின்னு சொல்றாரு, எம்ஜிஆர் அவர்களை சொல்றாரு. அப்ப அவங்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்ய நினைக்கிறாரா, அதிமுக வாக்குகளை இல்ல? உண்மை அதான். அவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அதிமுக வாக்குகள் அப்படின்ற அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சமுதாயத்திலிருந்தும் ஒரு தலைவரை எடுத்துக்கிட்டார் அவர் ரொம்ப, அதாவது ஒரு எப்பவுமே திரைப்படத்துல சார் ஒரு நல்ல 100 சீன் சொல்லுங்கன்னுவாங்க. அந்த 100 சீன்ல 60 சீன் எடுப்பாங்க. அந்த 60 சீன் தான் உங்களுக்கு சினிமான்றது. சீன்ஸ் தான், கதையே இருக்காது. அந்த 60 சீனை வச்சு தான் ஒரு சினிமா பிரம்மாண்டமாக வெற்றி பெறதா இல்லையா? அந்த மாதிரி அவர் நிறைய கதை கேட்டு பழக்கம். அதனால் ஒரு கதையை பண்ணிட்டார். தமிழக வெற்றி கழகன்ற சினிமாவை ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாரு. ஆனால் அதை ப்ரொடியூசர் யாரு சார் இந்த சினிமாக்கு? ப்ரொடியூசர் அவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் ப்ரொடியூசராக ஒருத்தர் வந்திருக்காரு, ஆதவ் அர்ஜுனான்னு சொல்லி. தமிழக வெற்றி கழகத்தின் லைன் ப்ரொடியூசர் ஆதவ் அர்ஜுனா. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அதாவது நான் திமுகவை நான் தான் வெற்றி பெற வைத்தேன், அங்கே போய் பேசுறது. திருமாவளவனை முதல்வராக்குவேன், அங்கே போய் பேசுறது. விஜயை முதல்வராக்குவேன், இங்கே வந்து பேசுறது. அப்புறம் தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும்னு சொல்லி பேசுறது. அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும், எதுவுமே தெரியாத ஒருத்தரை அரசியல் இதெல்லாம் இயல்பு தானே சார். ஒரு கட்சியில காலையில ஒரு மாதிரி பேசிட்டு அதே கட்சியில சாயந்தரம் போய் இல்ல. நீங்க திமுகவில் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் மட்டும் தான் பேசுவாரு, தகுதியானவங்க தான் பேசுவாங்க. அண்ணா திமுகலையும் அப்படிதான் பேசுவாங்க, பாஜகலையும் அப்படிதான் பேசுவாங்க. காங்கிரஸ் ஒரு கட்சியே இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால அதை பத்தி நான் பேச வேணாம். எதிர்கட்சியா இருக்காங்க, அதாவது எதிர்கட்சியா இருக்காங்க. அது இன்றைக்கு காங்கிரஸ் இல்ல சார், அவங்க மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். இல்ல, அப்படி இல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய உள்கட்டமைப்பு சொல்றேன். நான் கட்சி எம்எல்ஏக்களை சொல்றேன். காங்கிரஸ் கட்சியோட உள்கட்டமைப்பு 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அதை விட மோசமான சூழ்நிலையில் தான் இன்றைக்கு விஜய் இருக்காங்கன்னு வேணா நம்ம விமர்சனம் வைக்கலாம். ஆனா கட்சியே கிடையாது. நீங்க இவ்வளவு கரிசனம் காட்டுறதுல காங்கிரஸ் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் விஜயோட விஷயங்களுக்கே வந்துடுறேன். நான் உண்மையிலே விஜயோட கட்சியில மதிக்கக்கூடிய ஒருத்தர் புஷி ஆனந்த் மட்டும்தான். ஏன்னா விஜய் அந்த ஒற்றை மனிதரை வைத்துக்கொண்டு இந்த கட்சியை உருவாக்கி இருக்கிறார். அந்த அவருக்கு தான் விஜயோட பலம் தெரியும், விஜய்க்கு அவரோட பலம் தெரியும். அதாவது விஜய் ஒரு மிக திறமையாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கினார். அந்த கட்டமைப்பு என்ன, ஒற்றை மனிதரை வைத்துக்கொண்டு ஒரு அழகாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கினார். அந்த கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் புஷி ஆனந்த். புஷியா எல்லாம் சொல்லலாம். நேற்று புஷி ஆனந்த் பேசல, ஆனால் செங்கோட்டையன் கூட்டம் கூட்டினீங்கன்றீங்க. அதனுடைய முழுமையான கட்டமைப்பின் பின்னாடி புஷி ஆனந்த் இருக்கிறார். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இவங்களெல்லாம் களத்தில் வச்சிருந்து ஒரு வியாபாரிகளை களத்தில் நுழைய விடுறாரு. இன்றைக்கு உண்மையிலேயே அந்த வெற்றி கழகத்தை கட்டமைக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்கலை. இன்றைக்கி அருண்ராஜ் போகிறவங்க இருக்காங்க, சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனா ஒரு அரசியல் பக்குவம் இல்லாதவங்க தான். இல்லை, அவங்க பேசுகிற பேச்சுக்கள் எல்லாருமே. விஜயே அப்படி பேசும்போது அவங்க எப்படி பேசுவாங்க? புரியுது. அப்போ வர தேர்தலில் பாஜகவுக்கு சவாலாக இருப்பாரா, இருக்க மாட்டாரா விஜய்? பாஜகவுக்கோ இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி? இல்லை, அவர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருக்கு வர தேர்தலில் எங்களுக்கு என்னென்னா, என்னுடைய பெரிய வருத்தம் என்னென்னா, வர தேர்தலில் மிக கடுமையான மோசமான முறையில் தோற்று அரசியலிருந்து அவர் வெளியே போயிடக்கூடாது. ஒரு இளைஞர் அரசியலில் ஒரு பங்களிப்பை அளிக்கணும். அவர் நீண்ட காலம் அரசியல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அது திமுகவை வீழ்த்துவதற்கான நேற்று என்னுடைய அடிப்படையை பொறுத்து நான் புரிதல் எப்படின்னா, திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு அவர் உண்மையிலே நினைக்கிறாரா அப்படின்றது நேற்று இதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நேற்று இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, திமுகவை வீழ்த்துவதற்கான எண்ணமே இல்லை. திமுகவோட இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமையை குறைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பேச்சு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நடிகர் விஜய்க்கு வேண்டுகோள் என்னவென்றால், உண்மையில் உங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழப்பிற்கு நீங்கள் ஈடு இணையே இல்லை. எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் நடக்காது. உங்களை நேசிக்கிறாங்க, கடவுளாக பார்க்குறாங்க. ஒரு பெற்ற அப்பா அம்மா விட அதிகமாக அவர்களுக்கு துரோகம் செய்யாதீங்க. இந்த 41 பேர் உயிரிழந்த இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோட நீங்கள் இணையணும் அப்படின்றத எங்களோட ஆசை. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சதிகாரர்களுடைய பணபலத்துக்கோ லாட்ரி பணத்திற்கோ இல்லை
திமுகவின் அரசியல் பேரத்திற்கோ நீங்கள் அடிபணியக்கூடாது. மக்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தலைவராக வரணும். லாட்டரி பலத்திற்கு திமுகவினுடைய அரசியல் பேரத்திற்கு, அப்ப இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றீங்களா? ஆதவர்ஜுனாவையும் திமுகவையும்? ஆமாங்க, ஆதவ அர்ஜுனா திமுகவுடைய ஒரு பிரம்மாஸ்திரங்க. ஆமாம், அவர் திமுக என்ன சொல்தோ அதை செய்வார். அவரை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அதாவது நீங்கள் பிரசாந்த் கிஷோர் மாதிரி அந்த டீமில் வந்து திமுகவை வெற்றி பெறுவதற்கான யூகங்களை வகுத்தவர். திமுக விட்ட ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு காரணத்தை சொல்லி வராது. எனக்கு எம்பி திட்டமிட்டு திமுக ஆதவர்ஜுனாவை தாவேகாவுக்குள்ள இறக்கி இருக்காங்களா? இல்ல, பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல வர. ஓகே, பயன்படுத்துறாங்க, இவ்வளவுதான். இதனால வந்து நீங்க ஆதவர்ஜுனா இருக்கும் வரை நடிகர் விஜய்க்கு தமிழக அரசியலில் எதிர்காலமே இல்லைங்க. இதுதான் நிச்சயமா. அப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொன்ன எல்லாமே எப்படி நடக்கும் அப்படிங்கறத 2026 தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லிடும். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.